எல்லாருக்கும் வணக்கம். This is Bindu Patrick and welcome to Bipa Designer Studio. இன்னைக்கு நம்ம ஒரு 1 year பேபிக்கு ஒரு டிஃப்ரெண்டா எப்படி ஃப்ராக் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் டைம் வேற, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி உங்க பேபிஸ்க்கு போட்டு அழகு பாருங்க. வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க so that என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆல்ரெடி இதில் ஸ்மோக்கிங் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்மோக்கிங் வச்சுட்டு இருக்கிற இந்த ஃப்ராக்கை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 inches வந்து ஃப்ரண்ட் யோக்குக்காக நம்ம விடுறோம். அதுக்கப்புறமா இதோட சைஸ் வந்து 16 inches. 16 inchesன்றது ஒரு 1 year பேபிக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுறது. ஸோ 16 + 2 inches ஃபோல்டிங் சேர்த்து 18 inchesக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்மோக்கிங் போட்டதுனால இந்த ஸ்மோக்கிங் லெவலுக்கு நம்ம அதை அந்த ஃப்ளேரை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் யோக் நம்ம ஸ்மோக்கிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்மோக்கிங் இல்லை, டைரெக்டாக கட் பண்ணணும்னாக்கா ஒரு 10.5 inches நம்ம செஸ்ட்டுக்கு வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்குக்கு வந்து 16 inches லென்த்து, 26 inches வித்துக்கும் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் யோக்குக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். லென்த் வந்து 3/4 inches நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம லைன் போட்டுட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஒரு 3.25 inches மார்க் பண்ணலாம். அதே மாதிரி நெக்கோட வித் வந்து 1.25 inches. நெக்கோட டீப் ஒரு 3.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஆமோலோட ரவுண்ட் வந்து 10 inches, அதோட பாதி 5 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஆமோலோட லென்த் வந்து 3.5 inches நம்ம மார்க் பண்ணிடலாம். செஸ்ட் வந்து ஒரு 5.25 inchesக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆமோலோட லென்த்தும் பிரெத்தும் நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப் போட்டுட்டு அந்த ஆமோல் கர்வ் வரைஞ்சிடலாம். இப்போ இது முடிச்சிட்ட பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிடலாம். பேக்குக்கு ஒரு 1 inch நம்ம கேப் விட்டுட்டு நம்ம இதை மார்க் பண்ணி அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா பேக்குக்கு வந்து ஜிப் வருது. ஸோ ஜிப் வருதுனால அங்கே வந்து ஒரு ஸ்ப்ளிட் வரும். ஸோ அதுக்காக ஒரு 1 inch மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் பேக்குக்கு வந்து நம்ம நெக் மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து சீல்டாக வரும். ஸோ நெக் மட்டும் நம்ம பேக்குக்கு ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரண்ட் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த செஸ்ட் கிட்ட மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டுடலாம். ஏன்னா வந்து இன்சைட் அவுட் பண்ணுறதுக்கு அது வேணும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இன்சைட் அவுட் பண்ணிட்ட பிறகு ஃப்ரண்ட் பீஸ் இப்படி இருக்குது. இப்போ இது பேக்கோட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கோட லைனிங்கை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டோட ஷோல்டரும் பேக்கோட ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம லைனிங்கை வந்து அதுக்கு மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கன்சீல்ட் ஆகிடும், எங்கேயுமே ஸ்டிச்சஸ் தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மெயின் பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பீஸை உள்ளே வச்சு நம்ம பேக் பீஸை ஆமோல் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸோட ஷோல்டர் உள்ளே தான் இருக்கும் ஒரு சைடோடது. நம்ம பேக்கோட அந்த ஆமோல் ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இன்சைட் அவுட் பண்ணிடலாம். நம்ம தேவையான நாட்சஸ் போடுறோம். நாட்சஸ் போட்டுட்டு நம்ம திருப்பிடலாம். ஸோ ரொம்ப நீட்டாக வந்துடும். எங்கேயுமே வந்து உங்களுக்கு பிசுறு தெரியாது, ரா எட்ஜஸும் தெரியாது. 2 சைடும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், எங்கேயுமே வந்து உங்களுக்கு ரா எட்ஜஸ் தெரியல, எல்லாமே ஃபுல்லாக கன்சீல்டாக இருக்குது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே. பேக் பீஸ் காட்டுறேன். இங்கே வந்து ஜிப்பு வருது. ஸோ அதுக்கான நாட்ச் நம்ம போட்டுட்டோம். அங்கேருந்து நமக்கு செஸ்ட் வந்து 5.25 inches. ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுடலாம். ஸோ இங்கேருந்து இந்த செஸ்ட்டுக்கு வந்து 5.25 inchesக்கு நம்ம நாட்ச் போடுறோம். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு 4 inches, அதாவது நம்ம பேக் பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட சென்டர் பார்ட்டு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு 4 inchesக்கு நம்ம ஒரு கட் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து ஜிப் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஒரு 4 inchesக்கு நம்ம கட் பண்ணிடுறோம்.
கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சு அந்த கட்டை மறைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸில் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். நம்ம சென்டரில் கட் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம ஜிப் வைக்க போகிறோங்க. ஸோ சென்டரில் கட் பண்ணிவிட்டு இப்போ 2 பீசஸாக ஆகிடும். ஸோ ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். இது வந்து நம்ம அந்த செஸ்ட் வந்து 10 அதாவது 5.25 இன்ச்சஸ் நம்ம ஒரு சைடு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5.25 இன்ச்சஸ்க்கு நம்ம நாச்சஸும் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக இந்த ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துடலாம். 2 சைடுமே நம்ம இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பேக் யோக் எடுத்துக்கலாம். பேக் யோக்கை கரெக்டாக அந்த நாச்சஸில் பிளேஸ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற துணியை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ பேக் யோக் நம்ம அந்த ஃப்ளீட்ஸோட அட்டாச் பண்ணியிருக்கோம். அட்டாச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ இன்னொரு பார்ட்டும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் நம்ம ஜிப் வைக்க போகிறோம். ஸோ ஜிப்பும் இதுவும் இப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஓரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த எண்டு வரைக்கும் நம்ம போயிட்டு நம்ம டர்ன் பண்ணி நம்ம திரும்பவும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலோட்டமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஜிப்போட ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அந்த எண்டில் வந்தோடனே நம்ம டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கொஞ்சம் மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பேக் ஸ்டிச்சிங் ஓவர், ஃப்ரண்ட் ஸ்டிச்சிங் இதே மாதிரி நம்ம அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டருக்கு நாச் போட்டுடலாம். நாச் போட்டுட்டு ஃப்ரண்ட் யோக்கும் இந்த சென்டர் ஃப்ரண்ட் ஸ்கர்ட் பார்ட்டும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஏற்கனவே 5.25 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நாச்சஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த 2 நாச்சஸையும் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம சைடை கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டிச்சிங் ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ கீழே நம்ம 2 இன்ச்சஸ்க்கு ஏற்கனவே கட் பண்ணும்போது விட்டுருக்கோம். நம்மளோட சைஸ் வந்து 16 இன்ச்சஸ் தான். ஸோ ப்ளஸ் 2 இன்ச்சஸ் நம்ம வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச்சஸை நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஃப்ளேர் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம்.
பேபி ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் ஸ்டிச் பண்ணி உங்கள் பேபிஸ்க்கு போட்டு அழகு பாருங்கள். Hope all like this video. Please give a thumbs up to this video and keep supporting us. Please do subscribe our channel. Thank you for watching.